ஹாய் காய்ஸ், நீ கேட்டு இருக்கிறது டேக் குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மீண்டும் ஒரு காதல் கதை. அதோட பார்ட் 2 தான். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் விட்டதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் சிவா ஒரு ஃபைல் கொடுத்து ஜேகேட்ட கொடுக்க சொல்லியிருப்பாங்க. டே அது கொண்டு போயிருப்பாங்க. அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜேகே, இந்த ஃபைலை உங்ககிட்ட பாஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படி சொல்லி ஜேகே வாங்கி வச்சுட்டு, டே ஒரு நிமிஷம். டே நின்று திரும்பி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாங்க. உனக்கு என்ன நான் அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. பட் டே இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிவிட்டு அவரோட ஃபோன் எடுத்து காலையில் வச்சுட்டு சொல்லு செல்லம் அப்படி சொல்லி ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. அப்படி பேசிட்டேவும் ஜேகேவை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்து போயிடுறாங்க. அப்படி நடந்து போய் அவரோட ப்ளேஸில் உட்காந்துக்கிறாரு. ஜேகே அது மாதிரி ஒரு மாதிரி வேர்டை பார்த்துட்டு என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டாரு. பக்கத்தில் இருக்க பொண்ணு என்ன ஜேகே ஃப்ளர்ட்டிங் பண்ணலாம் நினச்சியோ அப்படின்னு பார்க்குறாங்க. கூப்பிட்டு வம்பளுக்குறாங்க. நீ மூடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. அப்போது டே அவரோட இடத்துல உட்காந்து ஃபோன் பேசிகிட்ருக்காரு. ஹே ப்ளீஸ் டி இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். அப்புறம் நான் யூன்ஜூனை வேணால் வர சொல்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி சொல்கிறாங்க. யூன்ஜூன் சொல்லவேவும் ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு டே அவரை கண்டுக்காமல் ஃபோன் பேசிகிட்ருக்காரு. அப்போது ஜிமின் டே அப்படின்னாங்க. சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லி ஃபோனை ஹோல்டில் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்டே பேசுகிறாங்க. சரி நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் சார் ரூமில் இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் பேசிவிட்டு சுகா ரூமுக்கு வர சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம டேவும் ஒரு நிமிஷம் சரி ஓகே பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பாஸோட ரூமுக்கு போகிறாங்க. சுகாவோட ரூமுக்கு. எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றாங்க. அப்போது சுகா டே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஜிமின் கிட்ட ஜிமின் நீ கொஞ்சம் டேவை எல்லா இடத்துலையும் சுற்றி காமிச்சிட்டு எப்படி எல்லா ஒர்க்கும் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயிட்டையும் எந்தெந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்றத இவருக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். அப்புறம் நீங்களே பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க. டே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சுகா. இல்லை பாஸ் அப்படின்னாங்க. ஜிமின் நீ கூப்பிட்டு போயிடுறியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜிமின் ஒரு மாதிரி லைட்டாக ஜலஸோடு பார்க்குறாங்க. எஸ் பாஸ் அப்படின்றாரு. டே இட்ஸ் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிவா அதனால் என்ன டே உனக்கு இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டே, நான் வேறு உன்னை நாளைக்கு வர விடாமல் இன்றைக்கே வர வச்சுட்டேன், வேலை வச்சுட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜிமின் பார்த்துப்பான் அப்படின்றாங்க. ஜிமின் ஒரு மாதிரி சைடையில் பார்க்குறாரு. சிவா ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு. ஓகே சார் அப்படி சொல்லிவிட்டு டே போகிறாங்க. அப்போது ஜிமினும் டே கூட தான் போகிறாங்க. ஜிமின் அப்படின்றாங்க. டே வெளியே போயிட்டார். அவர் வெளியே போனதை பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்றாரு. இப்போ நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம், எதுக்கு சார் எல்லாம் அப்படின்றாரு. என்னம்மா புதுசாக என்ன வலியறியா வலியறியா அப்படின்னு சுகா பக்கத்தில் போய் ஜிமின் கேட்குறாரு. சுகா ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இப்போ எதுக்கு பல்ல காமிச்சிட்ருக்க அப்படின்றாங்க. சுகா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ கோபப்படுற? அப்புறம் அவனை பார்த்தோன்னே அப்படியே பார்க்கணுமே அவன் மூஞ்சியை, வாயில் பல்லா இருக்கே, என்னவா உனக்கு பிரச்சனை என்ன? இல்லை என்னன்றேன் அப்படின்றாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி செல்லம், நீ தாண்டி என் உசுரு அப்படின்றாரு. ஜிம்மின் உசுரு மசுரு எல்லாம் சொல்வடா நீ, நான் இழிச்சவாயின்னு நினச்சிட்ருக்கேன். என்ன ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது தப்பாக போட்டோம் அவனை உனக்கு கத்தி எடுத்து சொருவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்றாரு. சிவா ஐயோ என் இதையுமே ஒருங்கின மாதிரி இருக்குது, அங்கே தாண்டா குத்துவேன் அப்படின்றாரு. சரி கோச்சிக்காத, இன்றைக்கி என்ன சாப்பாடு கொண்டு வந்த அப்படின்றாரு. இன்றைக்கி நான் எதுவும் கொண்டு வரல, நானே கேண்டீனில் தான் சாப்பிட போகிறேன்.
சரி சரி மாமாக்கு ஆ சரி சாரி. எனக்கு ஏதாவது தந்துட்டு போகிறது. சரி சார், நான் இப்போ வேலையாக இருக்கேன், பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் போகிறாரு. சுகா ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. இப்போ போகம் தான் ஃபோன் பண்ணுறாரு சிவாவுக்கு. ஐயோ இவனுக்கு வேறு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ட்டு கூப்பிட்டு சொல்கிறா. என்னடா பண்ணுற? டேய் மயிறு, இன்றைக்கி மட்டும் நீ 10 தடவை கால் பண்ணிட்ட. இன்னும் மத்தியானம் கூட ஆகலை, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் 10 தடவை கால் பண்ணிட்ட. உனக்கு என்னால் தான்டா பிரச்சனை மயிறு அப்படின்றாரு. அப்போ போகம் வந்துட்டு சரி மச்சான், உன் மேலே இருக்க பாசத்தில் தானே கூப்பிட்டேன் அப்படின்றாரு. இங்கே பாரு, உன் பாசம் பாயாசமாக எனக்கு எப்படின்னு தெரியும், மூடிட்டு ஃபோன் பண்ண விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்றாங்க. போகம் வந்துட்டு டே என்ன பண்ணுறான்? பிடுங்குறான் அப்படின்றாரு. என்ன மச்சான், அவனே பாவம், நீ வேற இன்றைக்கே வேலை வச்சிட்ட, பாவம் தானே அவன் அப்படின்றான். பாவம்னா நொட்டுறதுக்கு இங்கே அனுப்புனா, நீ எதுக்கு நீ இத்தனை தடவை கேட்குற? நீ உன் போக்கே சரியில்லை, சொல்லு என்னன்னு அப்படின்ற மாதிரி எதோ கேட்குறாரு. மச்சான் என்னடா, இங்கே பாரு, நீ என்ன கருமை வேணால் பண்ணு, தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத போகும், சகிக்கலை. டே என்னடா அப்படி பேசுகிறேன்? சரி இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கே போகிற? நான் எங்கேயும் போகல. அப்போ நீ கம்பெனியில் தான் இருப்பியா? ஏன்? இல்லை, நான் உன் கூட லஞ்ச் சாப்பிட்லான்னு தான். நீ ஒரு மயிறு பிடுங்க வேணாம், நான் இன்றைக்கி எனக்கு வெளியே போகிற வேலை இருக்குது, நீ வை ஃபோனை அப்படின்றாரு. போகம் வந்துட்டு சரி இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு. டேய் நீ பண்ணுறது கேவலமாக இருக்குடா போகம், என்னடா நினச்சிட்ருக்க நீ அப்படின்றாரு. சரி போ, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. சுகா ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவரோட இடத்துல இருக்கார். இப்போ லன்ச் டைம் தான், எல்லோரும் சாப்பிட்றதுக்காக கிளம்புறாங்க. அப்போது ஜங்குக்கு டே மாடே வாடா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களாம் அடிச்சு கூப்பிட்ருக்காங்க. நீ போ, நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. ஜிம்மி இருந்துட்டு டே வாங்க சாப்பிட போகலாம், டே மாடே வாடா அப்படின்றாங்க. அப்போது டே இருந்துட்டு இந்த ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேகேவும் டே எந்திரிக்காமல் அவரும் எந்திரிக்கிறாரு. அதை டே பார்த்துட்டு எஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி ஜிம்மினை கூப்பிட்றாரு. நீங்கள் ஜிம்மின்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். ஜிம்மி நீங்கள் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்றாங்க. நான் ரெஸ்ட் ரூம் தான் போகிறேன், நீங்கள் வேணால் வாங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கூப்பிட்றான். இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மி வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் சைடு அப்படின்றாங்க. ஜிம்மினை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி பவ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. அப்போது டேப் முன்னாடி போகிறாங்க. ஜேகே பின்னாடியே மச்சான் நீ போயிட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன் விளையாட்டு அவன்கிட்ட காட்டாத, அவன் பாவமாக இருக்கான் பார்க்குறதுக்கே அப்படின்றாரு. நீ எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி ஏதோ சிம்பிள் காமிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. டே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜேகே வந்துட்டு சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. ஜேகே மிரரில் தான் பார்த்துட்ருப்பார். மிரரில் டேவை பார்த்துட்ருப்பாங்க. டே இருந்துட்டு என்னன்ற மாதிரி நிமிர்றாரு. நான் ஜங்குக் அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு டே சொல்கிறாரு. கை கொடுத்தா கை கொடுக்கணும் தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓ சாரி, கையெல்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்ல, என் சட்டையில் வேணால் துடைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி டே திரும்பி போக பார்க்குறாரு. அப்போ டக்குன்னு ஜேகே டேவை வாலில் பின் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு ஓய் என்னை பாரு அப்படின்றாரு. டே நிமிர்ந்து ஜேகே கண்ணை பார்க்குறாரு. என்ன அப்போது உனக்கு என்ன ஞாபகம் இல்லை அப்படி தானே அப்படின்றாரு. கையேடு, நான் வெளியே போகணும் அப்படின்றாங்க. டே நீ பதில் சொல்லிட்டு போ, இல்லைன்னா விட மாட்டேன். மிஸ்டர் ஜேகே இது வேணாம், எப்பயும் கூப்பிடுவில்ல அப்படி கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஜேகே ஏதோ சொல்கிறாரு. டே டக்குன்னு ஃபோர்ஸாக ஜேகேவை ஒரு மாதிரி தள்ளி விட்டு மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி டெரராக சொல்லிட்டு போகிறாரு. அப்போது ஜேகே இருந்துட்டு
என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி பொசுக்குன்னு தள்ளி விட்டா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். கண்ணாடியில் பார்த்துட்டு ஜேகே நீ ரொம்ப வீக்காக இருக்கடா அப்படின்ற மாதிரி அவனோட ஆர்ம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ டே தான் கெஃபெட்டேரியா ஐ மீன் கேண்டீன் போயிட்டுருக்கான். அப்போது அங்கே ஜாக் இருக்கான். ஜாக்கை பார்த்துட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜாக் எல்லாரையும் வம்பிழுத்துட்ருக்கான். அங்கே போய் உட்காருடி, இங்கே போய் உட்காருடி, இதை வச்சுக்கடி சூப்பராக இருக்கும். ஜாக் எனக்கு இது பிடிக்காது ஜாக். ஷோ அதுக்கேண்டி இவ்வளோ வெளியிற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, உனக்கு நான் ஃப்ரீயாகவே தரேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அப்போ ஜிம்மின்னு தான் போயிட்டுருக்காரு. வலிஞ்சது போதும், போய் கல்லாப்பட்டியில் நில்லு போ, அங்கே எவனும் காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி. ஐயோ என்னங்கடா எல்லோரும் ஏமாற்றிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜாக் தலையில் கை வச்சுட்டாங்கன்னு போய் நிற்கிறாரு பில்லிங் போகிற இடத்துல. இப்போது டே தான் வராங்க. அப்போது ஜாக் பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. டேவும் சாப்பாடெலாம் வச்சுட்டு அவரோட ப்ளேஸ்க்கு போகிறதுக்காக டேர்ன் பண்ணுறாரு. டே அப்படின்றாங்க. டே திரும்பி பார்த்துட்டு நீங்கள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ டே தானே அப்படின்ற மாதிரி ஜாக் கேட்குறான். ஜிமின் அதை திரும்பி பார்த்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி நீ டே தானே, ஆமாவா இல்லையா அதை சொல்லு. ஆமாம் நான் டே தான் அப்படின்னாங்க. உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படின்னு தலையாட்டுறாரு. போய் சொல்லாத, நிஜமாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஜாக்குடா அப்படின்றாங்க. ஜாக்கா அப்படின்ற மாதிரி திரு முழிக்கிறான். டே ஜங்கு கூட இங்கே தான்டா இருக்கான் அப்படின்னாங்க. உடனே டே இருந்துட்டு ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி, அதாவது ஜேகே அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அந்த டாப்பிக்கை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. அப்போ தான் கரெக்டாக ஜேகேவும் வந்திருப்பார். ஜேகே இது யாருன்னு தெரியுதா? டேடா அப்படின்னாங்க. அங்கே இருக்க எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஜேகே இருந்துட்டு எந்த டே அப்படின்றாரு. அதான்டா நம்ம கூட கிளாஸில் அங்கே ஊரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது டே இருந்துட்டு இட்ஸ் ஓகே நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி ஜாக் மட்டும் கை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் ப்ளேஸ்க்கு போகிறாரு. ஜிம்மின் அதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஜாக் ஒரு லுக்கு, ஜேகே ஒரு லுக்கு, நம்ம டே ஒரு லுக்கு விட்டு அவரும் போய் டே பக்கத்தில் உட்காராரு. அப்போது அங்கே இருந்த டே கூட வேலை பார்த்த பொண்ணுங்க எல்லோரும் என்ன சொல்கிற, ஜாக் கூட படித்தானா? ஜங்குக்கு முன்னாடியே தெரியுமா? ஐயோ ஜங்கு கூட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்து உட்காரான். ஜங்கு உண்மையாகவே உங்க கூட படித்தாங்க? தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நிமிர்ந்து கூட பார்க்காம அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை பெருசாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜாக் அங்கேருந்து வராங்க. எப்போ வந்த, எந்த ஊரில் இருக்கேன், எங்கே தங்கிட்டு இருக்க, உங்கள் தாத்தாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டு பேசுகிறாரு. இருந்துட்டு இல்லை தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அச்சோ நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அப்போது ஜாக் கிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சாரி மறந்துட்டேன், பப்ளிக் ப்ளேஸில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. இருந்துட்டு அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காரு. உனக்கு ஜேகே ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே இருந்துட்டு டேவே பார்க்குறா என்ன சொல்கிறாருன்னு. எதுவுமே சொல்லலை. அப்போது அங்கே கூட இருந்த பொண்ணுங்களை ஒரு பொண்ணு கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறா ஜேகேவையும் டேவையும். வந்து ஜேகே வந்து டேவை பார்க்குறாங்க. வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் எங்களுக்குள்ளே நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டக்குன்னு ஒரு மாதிரி ரூட் டோனில் சொல்லாமல் எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பேசுகிறாங்க. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு அண்ணே என்ன மாறிட்டானே அப்படின்ற மாதிரி. அங்கேருந்து சாப்பிடாம எழுந்துச்சி போகிறாரு. ஜிம்மின் அதை பார்த்துட்டு ஏன்டா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஜாடையிலேயே ஜேகே கிட்ட. ஜேகே இருந்துட்டு அப்போலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கேஷுவலாக. அப்போது இருந்துட்டு அவரோட டெஸ்கில் தான் போய் உட்காந்துருக்காரு. அவரோட ப்ளேஸில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜேகே தான் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு யாருமே இல்லைன்றதை நோட் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவரோட இடத்துல போய் உட்கார்றாரு. நம்ம தான் ஜேகே பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாரு.
ஜேகே எப்படி திரும்பி திருடினேன் அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அந்த பாட்டில் அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போடுறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாகுது அவருக்கு. ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. அப்படியே கண்ணை மூடி சேரில் பேக்கை ஹெட்டை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடுறாரு. அப்போ ஜேகே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு மாதிரி வேர்த்து போய் டக்குன்னு எழுந்திரிச்சிருப்பாரு. ஸோ பக்கத்தில் இருக்க ஜிம்மின்னு வந்து பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி போய் ஃப்ரெஷ் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காராரு. அப்போ தான் ஒருத்தவங்க உள்ளே வராங்க. அப்போ எல்லாருமே சீனியர் வந்துட்டாங்கடி, சீனியர் வந்துட்டாங்க, அங்கே பாரு சீனியர் 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 அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்போது உள்ளே ஒரு லேடி தான் வராங்க. அவங்கள தான் எல்லோரும் சீனியர்ன்றாங்க. அப்போ வெயிட் பண்ணுங்கள் உள்ளே போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேக்கில் வச்சுட்டு அவங்க ப்ளேஸில் வச்சுட்டு போகிறாங்க. எல்லாத்தையுமே பார்க்குறான். அப்போ ஜிம்மின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி இவங்க தான் எல்லாேருக்கும் சீனியர். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வெளியே போயிருந்தாங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சந்தோஷமாக வந்திருக்காங்க, என்னென்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. அப்படி தலையாட்டிட்டு அவர் ப்ளேஸில் அப்படியே அமைதியாக உட்காந்து அவரோட லேப்டாப்பில் தான் கீபோர்டெலாம் தட்டி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருப்பார் போல். அப்போ தான் கரெக்டாக ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகுது. அதை வந்து உடனே அட்டன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சைடில் போய் நின்று பேசிகிட்ருக்காரு. இப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொண்ணு தான் பேசுகிறாங்க. வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்றாங்க. வேணும் ஓகே தான், இப்போ தான் வந்தேன். என்னடா ஆச்சு ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இன்றைக்கி வேலையாம்ல போகம் சொன்னாங்க அப்படின்னாங்க. ஆமாம் எம்டி தான் பார்க்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே நீ எல்லாத்தையும் சமாளிச்சிடுவேன், நீ ஃபைட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. போதும் அப்புறம் அங்கே எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா தான் போகுது, என்ன அந்த ஆள் தான் நீ இல்லாமல் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற ஒயன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாடா ஆப்போசிட்டில் பேசினது வந்து ஒயன் தான். ஆமாம் என்னன்னு தெரியல, காலுங்க மாதிரி ஃபோனுமே பார்த்துட்ருக்காரு. உனக்கு எது கூப்பிடலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை ஒரு டைம் கூப்பிட்டாங்க நான் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அதனால தான் பைப்பில் இப்படி மூட் அவுட்டில் இருக்கான். நீ பேச வேண்டியதான்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசுகிறேன், இப்போ கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன், வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஃபோன் வச்சுட்டு வராரு. ஸோ போனதுலேருந்து பேசினது வரைக்கும் எல்லாத்தையுமே எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க. திரும்பினதுக்கப்புறம் ஏன்னா அது ஒரு மாதிரி சின்ன இடம் தானே, இது என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி புதுசாக வந்தவங்க எல்லாத்தையும் கவனிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கவனிக்கிறாங்க. வந்தோடனே அப்படியே எல்லோரும் நார்மலாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போது எம்டி தான் சீனியரோட வெளியே வராரு. அப்போ வெளியே வந்துட்டு எல்லோரையும் பார்க்குறாங்க. காய்ஸ் லிசன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்ருக்காரு. அப்போ சீனியர் தான் சொல்கிறாங்க, பாஸ் சொல்லிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி எல்லோரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது சிவா தான், ஓகே எல்லோரும் கேட்டுக்கோங்க, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுனால எல்லாருக்குமே இந்த வீக்கெண்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி கட்டுறாங்க. இதுக்கு மேலே சேர் பண்ணுறாங்க. தான் எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது சீனியர் வந்து நோட் பண்ணிவிட்டு, நீ நீங்கள் தானே அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி எழுந்திரிச்சு கை கொடுக்குறாங்க. நல்லா இருக்கீங்களா மேம் அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்கேன், ஆனால் நீ எங்கே இப்படி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ சிவா தான் சொல்கிறாரு, இவர் வந்து நம்ம நியூவாக நம்ம கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, என்னோடய பர்சனல் செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவாவை பார்த்துட்டு அந்த சீனியர் வந்துட்டு என்ன திடீர்னு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிவா இருந்துட்டு கட்டாயம் வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் முன்னாடியே தெரியும் போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் அன்றைக்கி
இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போயிருந்தேன்ல சார், அப்போ வந்து டே வந்து அவங்க பாஸோட வந்திருந்தாங்க. செம்மையாக பண்ணியிருந்தாங்க சார் அவங்க ப்ராஜெக்ட்டு. எனக்கே அப்படியே ஒரு மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு யாடா அவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு சைலண்ட்டாக இருக்கார். அவர் சுகா வந்துட்டு பரவாயில்லையே டே, உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு எங்கள்லேயே ஆள் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சைடாக முறைச்சிட்ருக்காரு. சுகா அப்படியே இதுக்கு மேலே பேசணும்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அமைதியாகிறாரு. ஸோ ஓகே, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், வீக்கெண்ட் தான் பார்ட்டி, இப்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த சீனியர்கிட்ட தான் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சீனியர் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட எல்லாருமே எப்படி டேவை வந்து எல்லாருக்குமே தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு காசிப் வேறு பேசிகிட்டு இருக்காங்க. டே அவன் பாட்டுக்கு அமைதியாக அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். இப்படியே தான் டைம் போகுது. அப்போ டேக்கு வந்து அகெயின் ஒரு மெசேஜ் வருது. டே அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷோ கடவுளே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேருந்து சரி நான் வெளியே தான் இருக்கேன் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே அதை பார்த்துட்டு எல்லோரும் கிளம்புறதையும் பார்க்குறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவரும் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ஜிமின் நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி ஜிம்மியும் தலையாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகிறாரு. அப்போது டே வந்து எந்திரிச்சு வெளியே வராங்க. ஜேகே பார்க்குறான், எங்கடா போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவரும் ஜிம்மின்ட்டு சொல்லிட்டு சரிடா மச்சான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாரு. எங்கடா போகிற, இருடா நானும் வரேன் அப்படின்றாங்க. நீ வா நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ வேகமாக டே பின்னாடி தான் வர்றாரு. வெளியே வந்து டே எந்த பக்கம் போனோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. டே பார்த்தா அங்கே ஒரு கார் பார்க்கிங்கில் தான் நிற்கிறாரு. யாரோ ஹக் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஜேக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அது பக்கத்துலனா பார்க்குற தூரத்தில் நின்று போய் பார்க்குறாங்க. அப்போது டே மட்டும் தான் தெரியுறாரு. ஆப்போசிட்டில் ஹக் பண்ணிட்டு நிற்கிறது யாருன்னு தெரியல. அப்போது இப்போ ஹக்கை ப்ரே பண்ணிட்டு நீ எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி டே வந்து கேட்குறாரு. இந்த பக்கம் ஒன்றும் தெரியல, அந்த பக்கம் போய் பார்க்கலான்ட்டு ஜேக்கு வந்து அந்த பக்கம் போய் பார்க்க போகிறாங்க. அப்போது சரி வா, அவன் வேறு அழுகுறான் பாரு, உள்ளே உட்காந்துருக்கான் பாரு உனக்கு பயமுறுத்துறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா உள்ளே ஒரு பேபி இருக்குது அழகா, டாடா அப்படின்ற மாதிரி கத்துது. அதை பார்த்துட்டு டே வந்து அந்த பையனை உள்ளேருந்து தூக்குறான். அப்போது அந்த ஆளோட கூட வந்த ஆளோட ஃபேஸ் வந்து தெரியுது. ஜேக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காக நிற்கிறான். யூன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறான். இந்த பாட்டு இதோட கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் வர எபிசோடு வந்து டைகர் மாமா தான். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலான் இருக்கு. இந்த டைம் சீரியஸ், பட் நீங்களும் சீரியஸாக பண்ணணும் எனக்கு கமெண்ட்டு. ஓகே, கமெண்ட் வரதுனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது போல். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாய். 1 செகண்ட், இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி.